Hello friends, welcome to Yazrecipes. இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் குருமா தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்குலாம் சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஜார்ல அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதோடவே 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பொருள் அதிகமாக சேர்க்காதீங்க, கசப்பு தன்மை வந்துடும். இதில் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 போல முந்திரி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோடவே 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கசூரி மேத்தி கசக்கி சேர்த்துக்கோங்க. இது நல்ல வாசனையாக இருக்கும், சேர்க்கலனாலும் பரவாயில்ல. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததும் இதில் 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு வாட்டி வதக்கி விடுங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி நல்லா பழமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா குழைவாக வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் உங்களுக்கு தேவையான காய்கறி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கேரட் சேர்த்துருக்கேன். பீன்ஸ் 1/4 கப் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். சுடு தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு பிழிஞ்ச மீல் மேக்கர் சேர்த்துருக்கேன். இதோடவே மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். அவ்வளோதான், வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. காய் ஓரளவுக்கு வெந்ததும் இதில் நம்ம இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதோடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பட் இந்த குருமா நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வாசனைக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ குக்கர் மூடி ஹை ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக வாசனையாக இருக்கும். இந்த குருமா நீங்கள் காலையில் செஞ்சிட்டிங்கனாலே போதும். மதியம் சாப்பாட்டுக்கு, நைட் டின்னருக்குன்னு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடுவீங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் Yazrecipes சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.